தொட்டாலே விஷம், பில்வதளம், இப்படி யாரும் சீண்டாத விஷயங்களை கூட அதுக்கும் பெருமை கொடுத்து தம்மை காத்திருக்கு. ஆத்தங்கிற ஓரமா இருக்கிற துன்பப்பூக்கு அத்தனை விசேஷம். யோன புஷ்பம் சொல்லப்படும். ஒரு துன்பப்பூவை எடுத்து சுவாமிக்கு சாத்தினா போடுன்றார். அவர் இந்திர பதவி என்ன, அதை விட ஒரு பதவியை அப்படி சும்மா அப்படி கொடுத்துருவார். அப்படி துன்பக்கு அவ்வளவு விசேஷம். இப்படி அருகு அப்படின்னு சொல்லப்பட்ட அருகம்புல், தூர்வ விருப்பம், அதாவது தூர்வ பத்திரம் இல்லையா? தூர்வ பத்திரத்துக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போயிருந்தாலும் நந்தியம் பெருமானுக்கு இன்னைக்கு அந்த தூர்வ பத்திரத்தினாலதான் இன்னைக்கு மாலை. அது எதுக்கு அப்படின்னா அது ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது. சுவாமி தன் மேல தன் பொருள் நடுவுல நர்த்தனம் ஆடினார் அப்படிங்கிற அந்த ஒரு பாவத்தை வச்சிருந்து தான் தான் சுவாமியை தாங்குறோங்கிற ஒரு கொஞ்சம் ஆணவம் வந்த நேரத்தில் ஏற்பட்ட மயக்கம் நந்திய பெருமான் மயக்கம் தெரிஞ்சவனுக்கு தெளிவு வைக்கிறதுக்கு தான் இந்த அருகம்புல் மாலை. அம்பாள் காப்பரிசி கட்டிப்பருப்பு கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குறாரு. காப்பரிசி நைவேத்தியம் இருக்கு அப்படின்னா மயக்கம் வந்து சித்தம் கலங்கிய ரிஷபத்துக்கு கொடுக்கப்பட்டது அந்த காப்பரிசி நைவேத்தியம். அந்த காப்பரிசிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த கலக்கம் தீர்றது. சுவாமி மீண்டும் சொன்னாங்க, தப்பு பண்ணிட்டேன், க்ஷமாபரா. சுவாமி சொல்றார், என்னைய குண்டுக்கு நடுவில் தாங்கிறேங்கிற ஆனந்தம் உனக்கு வந்தது. நான் எங்க வேணாலும் டாக்டர் ஆடுவேன், நான் எங்க ஆடுவேன்னு யாருக்கும் தெரியாது, ஸ்மசான வாசிங்கிறார். அப்படி இல்லை, என்னுடைய திருவடி யோகிகளுடைய முடி மேல இருக்கு, தேவர்களுடைய முடி மேல இருக்கு. அப்படி நீ என்னைய தாங்கிறேன்னு ஆணவம் கொண்டே அந்த ஆணவத்தை கொஞ்ச நேரம் போக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு மயக்கம் கொடுத்தேன் அப்படிங்கிறது பிரதோஷத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னு. சுவாமி ஆடினார், ஆடின நேரத்தில் ஏற்பட்ட ஆணவமும் அந்த கலக்கமும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால்